வணக்கம். நான் சிபி சக்கரவர்த்தி, விரிவுரையாளர். 175 ஆண்டுகள் பழமை மிக்க தொன்மையான நமது அரசு கவின்கலைக் கல்லூரியின் துயிலியல் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறேன். இந்த கண்காட்சியானது இதனுடைய தலைப்பு வந்து படாம். படாம் என்கிற இந்த தலைப்பை வந்து நாங்கள் சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்திருக்கோம். விசேஷமாக நெய்யப்பட்ட அல்லது விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு துணியை படாம் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. யானையின் தலையின் மீது போர்த்தப்படுகின்ற அலங்கரிக்கப்பட்ட துணியை முகப்படாம் அப்படின்ற சொல்றாங்க. கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பேகனை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆடுகோடை மயிலுக்கு தன் படாம் ஈத்த அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குளிரில் நடுங்குகின்ற மயிலுக்கு தன் மேலங்கியை பரிசாக கொடுத்தான் அப்படிங்கிறது சிறுபான்றாற்றுப்படை. ஸோ இப்போ இந்த துணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த படாம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இன்று நாம் வழக்கத்தில் பயன்படுத்துகின்ற வரைபடம், திரைப்படம் போன்ற படம் என்கிற வார்த்தை வந்ததாக மொழியியல் வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எங்களோடது துகிலியல் கண்காட்சிக்கு இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இது முழுக்க இந்த துகிலியல் துறையின் இறுதியாண்டு மாணவர்கள், 4ஆம் ஆண்டு இறுதியாண்டு மாணவர்களின் 20 பேருடைய படைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதில் வந்து ஒரு 15 பேர் மாணவிகளும் 5 பேர் மாணவர்களும், மொத்தம் 20 பேருடைய படைப்புகள். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட கடின உழைப்பில் உருவான படைப்புகளை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நாங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் மாஸ்டர்ஸ் பெயிண்டிங் எல்லாம் நம்ம டிசைனாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்ட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுதான் இங்கே பிரதானமாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஒரு 3 மீட்டர் அளவில் வந்து சல்வடார் டாலி, பிக்காசோ, ரவீந்திரநாத் தாகூர், ஜெமினி ராய், கஸ்டோவ் கிளிம்ட், மைக்கேல் ஆஞ்சலோ, டாவின்சி இவங்களுடைய ஓவியங்கள் எல்லாம் நம்ம வடிவங்களை மாற்றினா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு பண்ணி பார்த்தோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பட்டுப்புடவைக்கான வடிவங்கள் புதுசாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு, இயற்கை சாயங்கள், கலம்காரி போன்ற ஹேண்ட் பெயிண்டட் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன், இயற்கை சாயங்களில் நனைக்கப்பட்ட நூல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஸ்டோல்ஸு, அது எல்லாமே டேபிள் டாப் ரூமில் பண்ணது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியான வடிவமைப்புகள் வந்து இங்கே உருவாக்கியிருக்கிறோம். மியூரல் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்காட்சியோட நோக்கம், இந்த கான்செப்டோடைய தன்மை என்ன அப்படின்னா, துகிலியல்னாலே அது வந்து ஒரு கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது, அது வந்து ஒரு கைவினை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இல்லை இது ஒரு கலைப்படைப்பு, இந்த கிராஃப்டாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஃபைன் ஆர்ட் சைடு மூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த சிந்தனை. அந்த சிந்தனையிலேருந்து தான் இது உருவாகிச்சு. ஸோ இந்த கிளாத்துங்கிறது வந்து நீங்கள் பின்னணியில் பார்க்குறது வந்து அது ஒரு துணியாக இல்லாமல் அது ஒரு கேன்வாஸாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் அது. அதில் இருக்கிறது வெறும் வடிவங்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற முக்கியமான கலை ஆளுமைகள், ஓவியர்களுடைய ஓவியத்தை வந்து நாங்கள் வடிவமாக மாற்றிருக்கிறோம். ஸோ இயற்கையாகவே மற்ற படைப்புகளுடைய தன்மையும் கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்டுக்கு கவின்கலை நுண்கலையாக மாற்றுறதுக்கான முயற்சி தான் இது. அதில் வெற்றி கண்டிருக்கோன்னு நினைக்கிறேன்னா, ரொம்ப சிறப்பான ஒரு டிஸ்பிளேவும் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்வையாளர்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் இதை எப்படி கடத்துறது, நம்ம போர் அடிக்காமல் எப்படி கடத்துறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதவிதமான ஸ்டைலில், விதவிதமான அளவுகளில், மேலே கீழெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு காட்சிப்படுத்துதலை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுலேயும் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு சொல்கிறேன். இது மக்கள் மத்தியில் துகிலியல் பற்றின ஒரு பார்வையை, ஒரு மாறுபட்ட பார்வையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்னை ஓவியக் கல்லூரி மாணவர்கள், அதாவது அதுலேயும் குறிப்பாக டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன் இந்த எக்ஸிபிஷனை. சில ஃபோட்டோகிராஃப் பார்த்தேன். தென் என்னை அவங்க இன்வைட் பண்ணனால இதை வந்து பார்க்குறதுக்கு வந்தேன். ரொம்ப அற்புதமாக இந்த ஐ திங்க் 1.5 இயருக்குள்ளுக்குள்ளே ஒரு பெரிய அவுட்புட்டு தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிப்படையில் அவங்களுடைய எனர்ஜி, நான் அப்படி தான் பார்க்குறேன், அவங்களுடைய எனர்ஜி இந்த அவுட்புட்டில் எனக்கு தெரியுது. கூட அவங்க வந்து இனிமேல் இன்னும் அடுத்த ஆண்டுகளில் கல்லூரிக்கு பிறகும் கூட அவங்க எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து இயங்கணும்னு நான் வந்து அவங்கள வாழ்த்தி சொன்னேன். அடிப்படையில் என்னென்னா, அந்த ஸ்பிரிட்டு போகாமல் எல்லா கல்லூரி மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்கான ஒரு அவென்யூவும் க்ரியேட் பண்ணிவிட்டு, இவ்வளோ பெரிய சேர்ந்து அவங்க செஞ்சுருக்கிற வேலையை சிதறி போயிடாமல் கல்லூரியோட அடுத்து வருகிற மாணவர்களோடும் தங்களுடைய சக மாணவர்களும் சேர்ந்து அவங்க இன்னும் தொடர்ந்து இயங்கினாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தனித்தனியாக ஒருத்தரும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டைலைசேஷனோட
அப்புறம் ஒரு நியூ அவென்யூலலாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறதும் எனக்கு ரொம்ப நன்றி. ஹாய், என் பேர் தீப்தி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நான் ஃபைனல் இயர் டெக்ஸ்டைல் டிசைனர் படிச்சுட்ருக்கேன். ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகிருக்க ஒர்க்ஸ் எல்லாமே எங்கள் 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க். 14 கேர்ள்ஸ் அண்ட் 6 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரோட ஒர்க்ஸுமே ஒரு செக்மெண்ட்ஸாக நாங்கள் இங்கே பிரிச்சுருக்கோம். ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, வீவிங் இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு தனித்தனியாக பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் டிஜிட்டலாகவும் இருக்குது. அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பண்ண க்ராஷேட் இருக்குது, எம்ப்ராய்டரி இருக்குது. ஸோ இது எல்லாமே தனித்தனி செக்மெண்ட்ஸாக இருக்குது. என்னோட ஒர்க் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங், சால்வடோர் டாலியோட ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெமரி வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதோட ஒரு கோர் மோட்டிவே வந்து டைம் ஃப்ளோஸ். ஸோ இட் ஃப்ளோஸ் இன் அ ஃபேப்ரிக். இதுதான் வந்து என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து நாங்கள் நேச்சுரல் வேலையும் கன்வே பண்ணியிருக்கோம். இங்கே நேச்சுரல் டையிங் இருக்குது, எக்கோ பிரிண்டிங் இருக்குது. இந்த வீவிங் பண்ண ஸ்டோல்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் டைஸால் நாங்களே டை பண்ண யான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மேனுவலாக பண்ண ஒர்க்ஸ் தான். இப்போது வந்திருக்க ஏஐ ஜென்ரேஷனில் நாங்கள் மேனுவலாக பண்ணுறது வந்து எங்களுக்கு இன்னும் இன்ஸ்பைரிங்காகவும் இன்னும் எந்தூசாஸ்டிக்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூ. நான் ஸ்ரீரஞ்சினி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் டெக்ஸ்டைல் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இது வந்து நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க 20 பேரும் சேர்ந்து ஷோ வச்சுருக்கோம். இது எந்த மாதிரி இருக்குன்னா, ஸ்க்ரீன் பிரிண்டிங்லேருந்து டையிங்லேருந்து எல்லா மீடியமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ஒரு செப்பரேட்டாக ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட் எடுத்து அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு 9 மீடியம் வச்சு ட்ரை பண்ணி கலர் பென்சில், அதாவது மார்க்கர்ஸ் அண்டு போஸ்டர் கலர் மட்டுமே யூஸ் பண்ணாமல் மற்ற மீடியம்ஸ், அக்கர்லிக் கலர், வாட்டர் கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் எடுத்த தீம் வந்து கோபுரம். ஸோ தமிழ்நாடு கோபுரங்கள் வச்சு நான் பத்திக்கில் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைட் பார்ப்பீங்க அந்த ஒர்க். பத்திக்கில் ஹேண்ட் பெயிண்டிங் டெக்னிக் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் பண்ண ட்ரெடிஷ்னல் டிசைன் கோபுரம் வச்சு இங்கே ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் கோல்டு பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் துப்பட்டா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கோபுரம் தீமில் ஒர்க் பண்ண போர்டு ஒர்க்ஸ் இங்கே மேலே இருக்குது. எல்லாமே இது அப்ஸ்ட்ராக்ட் கோபுரம் கான்செப்ட். அப்புறம் இது வந்து மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ், கோபுரமில் இருக்க ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸு, கம்பிக்கோலம் வச்சு அந்த டிசைன் நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் கோல்டு வச்சு இங்கே பேக்கில் வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் கலர் பென்சில் மீடியம், இது மார்க்கர். அப்புறம் கோபுரம், அப்புறம் கலர்ஸும் தெரிகிற மாதிரி ஒரு டிசைன் மேக் பண்ணி அதை ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் கிளாத்தில் பிரிண்ட் போட்டு நானே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த ஷர்ட். அப்புறம் இது நானே ஒர்க் பண்ண ஸ்டோல், லைக் எ லேண்ட்ஸ்கேப், அதை வியர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட டேபிஸ்ட்ரி ஒர்க். லைக் இது வந்து 2 ஹார்ன்பில் இருக்கிற மாதிரி இருவாச்சி பறவைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் டேபிஸ்ட்ரியாக நானே பண்ணியிருக்கேன். வணக்கம், என்னோட பேர் நித்யா. நானும் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதில் தான் ஒர்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடது வந்து நான் ஃபாரஸ்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு பீரியடில் வந்து எனக்கு ஃபாரஸ்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து ஃபாரஸ்ட் தீம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து ஒன்று அது வந்து எம்ப்ராய்டரின்ற டாப்பிக்கில் வந்து அப்ளிக் வச்சு பண்ணியிருக்கோம். இது வாட்டர் கலர் எஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் ஒரு 11 போர்டு ஒர்க்ஸ் எல்லாருமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு 5 போர்டு ஒர்க்ஸை க்ரியேட் பண்ணி அதில் ஃபேப்ரிக் மேக் பண்ணி அதை வந்து ப்ராடக்டாக இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் டெக்னிக்கில் பண்ணியிருக்கோம். இந்த பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து எங்களுக்கு ஸ்டிச்சிங்க்குமே வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து கற்றுக்கிட்டு இதை வந்து பிரிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் அவுட்புட் கொண்டு வந்தது. அண்ட் இது வந்து பத்திக்குன்ற டெக்னிக் வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு ரெசிஸ்ட் டையிங் டெக்னிக் தான். அதில் வந்து ஃபேப்ரிக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூயிங் பண்ணியிருக்கோம். இது வந்து க்ரோஷே பண்ணது. அண்ட் இது வந்து ஹேண்ட் பெயிண்டிங் டெக்னிக்கில் பண்ணது. ரெகுலராக நான் எல்லாமே வந்து பேக்ஸாக என்னுடைய தீம் சூஸ் பண்ணி என்னோடய போர்ட் ஒர்க்ஸை பேக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இது அகெயின் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் டெக்னிக்கில் பண்ண ஒரு பேக்.
இந்த டிசைனை கலர் சூஸ் பண்ணி அதில் வந்து இந்த பேக்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். வணக்கம், என் பேர் பவானி. நான் டெக்ஸ்டைல் ஸ்டூடெண்ட்டு தான். அரசு கவின் கல்லூரியில் தான் படிக்கிறேன். ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ என்னுடைய ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலம்காரினா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். ஸோ அது இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு தான் இந்த ஒர்க்கே பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அன்னை, அதாவது நம்ம தமிழ் மொழிக்காக காரைக்குடியில் நம்ம சிலையாக எழுப்பியிருக்காங்க நம்ம தமிழர்கள். ஸோ அதை தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது சுற்றி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, மொத்தம் 247 எழுத்துக்களுமே நம்ம தமிழ் எழுத்துக்களை வந்து பொறிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே நேச்சுரல் டையில் இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் டையில் நம்ம ப்ராடக்ட்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆம்பிஷனாக இருக்குது. ஏன்னா வந்து கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து அலர்ஜிலாம் கொடுக்குது. ஆனால் வந்து நேச்சுரல் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த நேச்சுரல் டை ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒர்க்ஸ் வச்சு ஒரு கலம்காரி சாரியும் நான் வந்து பண்ணியிருக்கேன். கலர் மார்னண்ட், அதாவது கலர்ஸ் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக படிகாரம், கடுக்கா இது 2 தான் வந்து ஃபிக்ஸிங் ஏஜென்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கலர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்கா பூ, இது வந்து எல்லோ கலர் கொடுக்கும். இது வந்து பதிமுகம், கேரளா சைட்லலாம் இது வாட்டரில் போட்டு கூட இதை குடிப்பாங்க. ஸோ இது வந்து ரெட் கலரில் கொடுக்கும். இது வந்து காசி கட்டி ப்ரௌன் கலரில் வந்து நம்ம கலர் கொடுக்கும். இது வந்து மோதகப்பூ, இது வந்து கருவேலம் பிசின். இது வந்து கருவேலம் பிசின்ன்றது வந்து இந்த பிளாக் பிரிண்ட்டுக்காக, இதுவுமே நேச்சுரல்லேருந்து எடுத்து தான் நம்ம வந்து நேச்சுரல் டை பிளாக் பிரிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மாதுளை தோல், இதுலையுமே எல்லோ கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆவாரம் பூ, சுருளிப்பட்டை, மஞ்சுஸ்தா, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பொருளை தான் இது எல்லாமே. இது நம்ம போடுறதுனால ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. வணக்கம், நான் முகில் நீலா ஃப்ரம் காஞ்சிபுரம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸோட எம்ப்ராய்டரி பற்றி எடுத்து படித்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட் 20 ஸ்டேட்டோட எம்ப்ராய்டரிஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து காந்தா, சம்பா ருமால், அப்புறமா பூல்காரி, அதுக்கப்புறம் கசூட்டி, குச், சூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரிஸ் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து. வணக்கம், என்னோட பேர் வாசுகி. நான் நேட்டிவ் மதுரை, பட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு நான் ஃபைனல் இயர் டெக்ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷனில் இருக்க ஒரு சப்ஜெக்டில் நான் செங்காந்தன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதில் பண்ண ஒர்க். இது நம்மளோட ஸ்டேட் ஃப்ளார். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நார்மலாக இருக்க பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணி இந்த மாதிரி யூனிக்காக இருக்க டிசைனை வந்துட்டு பிரிண்டில் கொண்டு வரணுன்றது என்னோட மோட்டிவ். ஆக்சுவலி இது வந்துட்டு ஹேண்ட் பெயிண்டட் வாட்டர் பேஸ்டு பிக்மெண்ட் வச்சுட்டு ஸ்கெட்ச் பண்ண ஒரு ஒர்க். காதி காட்டன் சாரியில் நானே ஓனாக பண்ணது. இது பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 days எடுத்துக்கிச்சு. Hi, this is Ponni from final year of textile department in Government College of Fine Arts. Actually, I have made this work. இது ரெண்டுமே ஆக்சுவலி பத்திக் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுது. இந்த பத்திக் ஒர்க் வந்து நேச்சுரல் டை அண்ட் திஸ் பத்திக் ஒர்க் இஸ் டன் வித் கெமிக்கல் டைஸ். ஸோ நேச்சுரல் டைஸில் வந்து பத்திக் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒர்க் ஆக்சுவலி பண்ணது. பிகாஸ் பத்திக் வந்து பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறப்போ அந்த கலர் ஃபேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் இட் கேம் அவுட் இன் அ வெரி அப்ஸ்ட்ராக்டட் வே. அதே மாதிரி இந்த ஒர்க் இஸ் லைக் வெரி பர்சனல் கனெக்டட் டு மீ அண்ட் திஸ் இஸ் த போர்ட்ரேட் ஆஃப் மீ டன் பை பத்திக் ஒர்க். தேங்க்யூ. ஹாய், என்னோட பேர் அன்பு பழனி. நான் பிஎஃப்ஏ ஃபைனல் இயர் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். இந்த பெயிண்டிங் வந்து என்னோடது தான். இது கலம்காரியில் பண்ணது. கலம்காரியில் வந்துட்டு
ஃபுல்லாக நேச்சுரல் டைஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக கலம்காரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நிறைய பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் கலம்காரியில். நான் அது தாண்டி கலம்காரியில் என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு யோசித்து தான் இந்த ஒரு பெயிண்டிங் பண்ணேன். இது பெயிண்டிங் வந்து எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணேன்னா, இல்லை அவங்க சாரீக்கு அவங்க தலையில் இருக்கிற பூ, அப்புறம் அவங்க கழுத்தில் இருக்க தாலி, தோடு, இதுக்கு மட்டும்தான் கலர் இருக்கும். என்ன இது எதுக்காண்டி பண்ணேன்னா, அவங்களோட ஸ்கின் டோனும் அந்த பூவும் ஒரே கலரில் இருக்கும். என்னன்னா கல்யாணத்துக்கு அடுத்து அவங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறாமல் இருக்குது. அது வந்து சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காண்டி தான் அந்த பூவுக்கும் அவங்களோட ஸ்கின் டோனுக்கும் பிளெயினாக கலர் விட்டுட்டு அவங்களோட கல்யாண வாழ்க்கை மட்டும் தான் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காண்டி அந்த சாரீக்கும் தாலி, தோடு, பூ, அவங்க தலையில் இருக்க பூ, அதுக்கு மட்டும் கலர் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் என்னோட பெயிண்டிங். தேங்க்யூ. நான் வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோவே எம்ப்ராய்டிங்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க. அவங்க வந்து இறந்து 5 வருஷம் ஆகுது. பர்டிகுலராக வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க பேர் அன்பு ரோஸ். அதனால் வந்து எப்போவுமே அன்புக்கு அடையாளமாக ரோஸ் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அது மாதிரி ரோஸ் நான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் எங்கள் அம்மா ஞாபகமாக அப்படியே ஃபுல்லாகவே நூலில் தெட்டு இதை வந்து எம்ப்ராய்டிங்காக எங்கள் அம்மா ஃபோட்டோவை அப்படியே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.